ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் உண்மை தெரிஞ்சிருச்சுங்க. யாருக்குன்னு பார்க்குறீங்களா? அதாவது தேனோட புருஷனுக்குங்க உண்மை தெரிஞ்சு போச்சு. கூப்பிட்டு போய் கன்சிவாக இருக்காங்க உங்கள் பொண்டாட்டி 2 மாதம்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இந்த உண்மையை வெளியே தெரியக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டோமே, ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தேனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியவும் இல்லை. இதுக்கப்புறம் இந்த குழந்தை கலக்கி அவன் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவானே, இப்போ சக்தியும் இல்லையே, யார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்படி பயந்துகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் தான் இறங்கணும். எல்லா நேரமும் எல்லாரும் ஆபத்துக்கு உதவி வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வயிற்றில் இருக்கிறது உங்கள் குழந்தை, உங்கள் உசுறு, நீங்கள் தான் பாதுகாக்கணும். அடித்து தூளை துரத்து விடுங்க. புருஷனாவது கிருஷ்ணாவது அப்படியே அடிக்கிற அடியில் அவன் அடங்கி போய் உட்காரணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு நம்ம தேனுக்கு எவ்வளோ ஐடியா கொடுத்தாலும் அது பயப்படுறதை விட்டு போகிறது இல்லைங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி மறுநாள் விடிஞ்ச உடனே காலையில் எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சோடனே ஐயோ இவன் பக்கத்துலேயே படுத்துருக்கோன்னு சொல்லிட்டு கலகலான்னு எந்திரிக்காங்க. எந்திரிச்சது மட்டும் இல்லைங்க, நம்ம வேலைன்ற ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க. ஏன்னா அதை மயக்க மருந்து போட்டு கொடுத்துருக்கியா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கோவம் வந்து அவர் உண்மையெல்லாம் சொல்லிட்டார். நீ குடிச்சிட்டமா, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நீ அறபோதையில் வந்து தள்ளாடிக்கிட்டு வந்துட்டு இருந்த, நான் தூக்கிட்டு வந்து பத்திரமா படுக்க போட்டேன். நான் என்றைக்குமே ஒன்று மனசை தான் அடைய பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். இந்த பஞ்சு டைலாக் ஒன்றும் குறை இல்லைப்பா, உன்னால தான்ப்பா இவ்வளோ அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேலைனா என்னைக்கு தான் சக்தியை புரிஞ்சுக்க போகிறாங்களோ அதுவும் ஒன்றும் புரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க 2 பேரும் ஊரை சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போன இடத்துல ஒரு ஃபாரினருக்கு கையை கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒன்றே என்ன பேச்சு பேசிட்டார் நம்ம வேலைன்னு. நம்ம சக்தியை ஒன்றும் சந்தேகப்படல, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லவ் அதிகமாகிடுச்சு, பொசசிவ்னஸ் வந்துருச்சு. ஆனாலும் அவர் ஒரு பக்கத்து பொங்கிட்டார். இந்த பொங்கல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, என்னையும் சந்தேகப்பட்டியான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க. அதாவது நம்ம மீனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.